அந்தோணி முனியோரே எங்களுக்காக வேண்டி உங்களுக்கு ஒரு ஹெட்டிங் கிடைச்சிட்டு ஜஸ்டபாலாவே தேடிய பொன்மணி வேண்டிக் கொள்ள கல்வரை நேர் ஒளிய நடக்க பண்ணின அந்தோணி முனியோரே எங்களுக்காக பரிசுத்தாவியாய சர்வேஸ்வரா எங்களை தயவணி ரட்சியும் சுவாமி. ஹாய் தமிழர்களுக்கு வணக்கம். நாங்கள் இன்றைக்கு எங்கே நிற்கிறோம்னு பார்த்தா பாசவர் அந்தோணியாரில் நிற்கிறோம். இன்றைக்கே நீங்கள் வந்தாங்கள்டா பாசவர் அந்தோணியார்ட்ட இன்றைக்கு ஊர்வலம் போகுது. அதாவது ரதோற்சவம்னு சொல்கிறது. ரதோற்சவம்னா ரதம் வந்து கொண்டு போகிறது, அதை கூடுலுக்குறான்னு சொல்கிறது. அதைத்தான் இந்த காலையில் பதிவேற்றப்போகிறோம். காலைக்கு முதல் வந்த மறக்காமல் எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அப்புறம் லைக் பண்ணி. அதாவது அங்கே எத்தனை பேருக்கு அந்தோணியாரை பிடிக்குமென்றதை பார்ப்போம். அந்தோணியாரை பிடிச்சா மறக்காமல் சிவத்தக்களை ஹாட்டாக போட்டு உங்களோட ஆதரவை தாங்க அப்படியே காலையிலே திறந்து பார்ப்போம். பரிசுத்தாவியாய சர்வேஸ்வரா எங்களை தயவணி ரட்சியும் சுவாமி. எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். பரலோ சீவியத்தை சீவிக்க உலகத்தை விட்டு வருத்த அந்தோணி முனியோரே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். பிதா மாதாவை விட்டு தர்ம பந்தியில் உட்பட்ட அந்தோணி முனியோரே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புறவுற்றாரால் விலக சுய பட்டணத்தை விட்ட அந்தோணி முனியோரே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். கிறிஸ்துவுக்காக மரிக்க சிறியோர் பந்தியில் உட்பட்ட அந்தோணி முனியோரே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். பிராண பருத்தியாளுடைய முடியடைய பிரதேரே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். தியான நெறியில் டாப்பல் செலவழித்த அந்தோணி முனியோரே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். தேவவேத விசுவாசத்துக்கு தீபமான கொள்ளும். அன்னி சுத்தத்தை நேசித்து புஷ்பம் போல் அதை காத்த அந்தோணி முனியோரே எங்களுக்காக வேண்டி முனியோரே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். சொந்தமோ சோதனை நின்று ரட்சிக்க வரமடைந்த அந்தோணி வேண்டிக் கொள்ளும். பல கல்வரை நேர் ஒளிய நடக்க பண்ணின அந்தோணி முனியோரே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். திவ்ய பாலின் மோதகரங்களால் கட்டி அணைக்க பாக்கியம் பெற்ற அந்தோணி முனியோரே
எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் உமது மரண காலத்தில் அதிகம் அறிவிக்கும் பாக்கியம் பெற்ற அந்தோணி முனியோரே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் கிறிஸ்துநாடு மன்னேற்கான பாக்கியம் பெற்ற அந்தோணி முனியோரே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் அடைந்த மோட்ச மகிமையை மனுஷருக்கு அறிவிக்க பாக்கியம் பெற்ற அந்தோணி முனியோரே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் அடுத்த வருஷத்துக்கு தோவப்புள்ளங்கள் வணங்கப்பட பாக்கியம் பெற்ற அந்தோணி முனியோரே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் உமது திவ்ய நாமோடு தான் தேடி கொண்டு இருந்தேன் ஃப்ரெண்டுக்கு சொல்லிட்டு வந்தேன்னா கட்டாயம் பாரு ஜாஃப்னா பாலா வந்து இன்னைக்கு உங்களுக்கு ஒரு ஹெட்டிங் கிடைச்சிட்டு ஜாஃப்னா பாலாவே தேடிய பொன் பண்ணி எவ்வளோ நாள் ப்ரோ இங்கே வாரீங்க? நான் 21 வருஷம் 20 வருஷத்துக்கு பிறகு. அப்போ எப்படி இருக்கு திருவிழா? அந்த மாதிரி இருக்குது புதுசாக எல்லாரையும் பார்க்குறது பெரிய சந்தோஷமா இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் பார்க்குறது சரியான சந்தோஷமா இருக்குது 21 வருஷம் அப்போ எப்படி இருக்கு திருவிழா இந்த முறை? அந்த மாதிரி இருக்குது கனகாலத்துக்கு அப்புறம் எல்லாரையும் பார்க்குறது சரியான சந்தோஷமா இருக்குது 21 வருஷத்துக்கு பிறகு ஒரு சிறப்பான விஷயம் வந்து சிறப்பான இது திருவிழாக்காண்டி வந்தீங்களா? திருவிழாக்கு தான் வந்து எத்தனை பேர் வந்தீங்க? நீங்கள் சேர்ந்து வந்தீங்களா தனியாக? இல்லை நானும் என் குடும்பம் வந்து நாங்கள் ஹஸ்பண்டும் மகளுக்கு வந்தது அப்புறம் 15 வருஷத்துக்கு பிறகு எனக்கு குழந்தை கிடைச்சது அந்தோனியார் வச்சு நீங்கள் எல்லாத்தையும் கேட்பீங்க அந்தோனியார் என்ன புதுமை செய்ய அந்தோனியாரே ஒரு புதுமை தான் அப்போ இதை புதுமைக்காக அதை கூட்டி கொண்டு வந்தேன் ஏன்டா குருல பார்த்தீங்கன்னா கிறிஸ்தவர்கள் மட்டும் இல்லாமல் கூட சைலாக்கல்வி வந்து அந்த மாதிரி நேற்று வைக்கிறது அதெல்லாம் இந்த செக்கில் கண்டிப்பாக என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொல்லுவேன் முந்தி நான் படிக்கிற காலத்தில் சைவக்காரர் தான் என் ஃப்ரெண்ட்ஸ் அப்போவே நேற்றி வச்சுட்டு வருவேன் போய் அடுத்தது என்ன சொல்கிறீங்க? தாய் உறவுகளுக்கு என்னத்தை நான் சொல்கிறது ஆலயத்துக்கு வரதை பற்றி அது நான் சொல்லவே தேவையில்லை அவையிலே வரணும் அந்தோனியாரை தேடி அவையிலே வரணும் நாங்கள் சொல்லவே தேவையில்லை மெத்தனை அனுப்பிங்க இங்கே நானும் ஓடுவாங்க வேளாண் தேதி சொந்தங்கள்லாம் கண்டு அந்த மாதிரி தான் எல்லாம் கண்டு போட்டு தான் போகிறது 21 வருஷத்துக்கு பிறகு வர்றது காட்டு எல்லாரையும் சந்தித்து போட்டு தான் போகிறது அடுத்த முறையும் பெறவன மாதிரி இருக்குது. இல்லை வரதுக்கு மகளுக்கு லீவு கிடைக்காது அதனால தான் அவள் பெரிய வகுப்பு தொடங்கினாலும் வரையில அதனால தான் இந்த வருஷம் கூட்டி கொண்டு வந்ததான் ஓகே அக்கா ஓகே ஓகே நன்றி நாங்கள் எங்களை ஆன்மீக ரீதியாக ஆயத்தம் செய்து அவர் வசிக்கின்ற இந்த திருத்தலத்தில் இருந்து எங்களுடைய வீதிகளிலே உலாவர இருக்கின்றார். ஆகவே அன்பார்ந்தவர்களே, இந்த நேரத்திலே தயவு செய்து வீண் பிராக்குகளை தவிர்த்து உங்கள் உள்ளங்களிலே இருக்கின்ற தேவைகளை, ஏக்கங்களை, கவலைகளை எல்லாவற்றையும் ஒருங்கிணைத்தவர்களாக இந்த பவனியிலே கலந்து கொள்ள உங்கள் ஒவ்வொருவரையும் அன்போடு அழைத்து நிற்கின்றோம். ஆகவே வீடுகளை தொடர்ந்து ஆண்களுமாக இந்த திருச்சிருவத்துக்கு முன்னாலே செல்லுமாறு அன்போடு கேட்டு நிற்கின்றோம். ஆகவே இறைவனுடைய துணையையும் தூய் அந்தோணியாருடைய பரிந்துரையை மனதில் இருத்தியவர்களாக எங்களை பாரும் கன்னிமரியாயே, இறைவனின் தாயாரே, எங்களுக்கு
அதில் பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த பொறி எரிஞ்சு சாமியை வழிபடுகிறோம் அந்தோனியார். இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுது உங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளுமாமே. அருள்மிக பெற்றவரே வாழ்க, ஆண்டவருடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உங்களுடைய திருவை கண்மணியாகிய இயேசுவின் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுது உங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளுமாமே. அருள்மிக பெற்றவரே வாழ்க, ஆண்டவருடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உங்களுடைய திருவை கண்மணியாகிய இயேசுவின் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற அந்தோனியாருக்கு வந்து பொறி போட்டு வழிபாடு நடத்தினவங்க பார்க்கக்கூடியமா இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா ஒரு சர்ச் என்ற ஒரு சும்மா உருவம் செஞ்சு வச்சிருக்கிறோம். பார்த்தீங்கன்னா ஆலயத்துலேருந்து ஊரை சுற்றி கொண்டு ஊரில் மனதை வந்து கொண்டு இருக்குது. வணக்கம் அண்ணா. வணக்கம் வணக்கம் அண்ணா. வணக்கம் அண்ணா. பேர் என்ன? என் பேர் உதயராஜ். எங்கேருந்து வந்தீங்க? இந்த ஊர் இதான் சொந்த ஊர். நான் வந்து இப்போ இருக்கிற கனடாவில். எவ்வளோ நாள் அப்புறம் இங்கே வந்தீங்க நீங்கள்? நாங்கள் இப்போ திருவிழாக்குன்னு சொன்னால் 19 வருஷத்துக்கு அப்புறம் வந்துருக்கேன். 19 அப்புறம் எப்படி உங்கள் அனுபவம் இந்த திருவிழா? சரியான சந்தோஷமாக இருக்குது. என் பழைய ஃப்ரெண்ட்ஸ் மேர் படித்த ஃப்ரெண்ட்ஸ் அதோட என்னோட இங்கே ஊரில் என்னோட சேர்ந்து செஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் மேர் நிறைய பார்த்துக்கிறதுக்கு சரியான சந்தோஷமாக இருக்குது. அவரோட கணவர் வெளிநாட்டிலேருந்து வந்திருக்காங்க. நான் ஃப்ரான்ஸ்லேருந்து வரைக்கும் அந்த ஃப்ரான்ஸில் ஒரு ஃப்ளைட்லேயே முக்கால்வாசி பேர் எங்களோட ஊராக்கெல்லாம் வந்து இந்த ஃப்ளைட்டில் வந்து இறங்கிங்க. ஸோ அதை பார்க்கலாம் ஒரு சந்தோஷமாக இருக்குது. 19 வருஷத்துக்கு பிறகு ஒரு சிறப்பான விஷயத்தை வந்தீங்க. இந்த முறை தேர் வந்து மற்ற இந்த பெரிய ரோட்டாலையும் இதுலாலையும் சுற்றி வருது. அதனால கொஞ்சம் சிறப்பு கூட. ஒவ்வொரு முறை வரணும்னு ஆசை. ஆனால் எங்களுக்கு பள்ளிக்கூடங்கள் பிள்ளைகள் அதுகளுக்கு எக்ஸாம் எடுக்க டைம் ஓடியா லீவ் எடுக்கல. ஸோ அது ஒரு பிரச்சனை ஒன்று.
நீங்க ஃபேமிலியில நீங்க எத்தனை பேர் வந்தீங்க? நான் தனியாக எங்கள் அம்மா கூடி வந்திருக்கேன். ஆமா ஆமா. அது எங்கள் தம்பியை ஃபேமிலியும் வந்திருக்கேன். பார்ப்போம், அடுத்த முறை ஒரு அந்த நேரம் அறுபது இருந்தால் எங்களோட பிள்ளைகளோட வருவோம். கண்டிப்பா. ஓகே அண்ணா, நன்றி அண்ணா, நன்றி அண்ணா, சந்தோஷம். வணக்கம் ஐயா. வணக்கம் வணக்கம். இந்த முறை தேர்ப்பவனி வந்து மிகவும் சிறப்பு வாய்ந்தது, இதை பற்றி சொல்லுங்க. இந்த முறை 175வது ஆண்டை கொண்டாடுறபடியாக வெகு சிறப்பாக நீண்ட தூரமாக வந்து கொண்டிருக்கின்றது. மக்களும் அதிகம் வந்திருக்கின்றார்கள் வெளிநாடுகளிலிருந்தும். மிக சிறப்பாக இருக்குன்னு நான் நினைக்கின்றேன். ஓகே, இந்த தேரில் வந்து யார் யார் வாரது? இந்த தேருக்கு வந்து விசேஷமாக எங்களோட பாதுகாவலர் புனித அந்தோனியார், அவருக்கு துணையாக செபஸ்டியார், புனித செபஸ்டியார் இருப்பார். இவங்க 2 பேரும் தான் எங்களோட கோயிலை பாதுகாக்கிறார்கள். இவங்க 2 பேரும் தான் தேர்தலையும் பலம் பெறுவார்கள். மற்றபடி புற சமய மக்கள் வந்து சோளங்கள், கச்சான்கள் அவர்களுக்கு கொடுப்பாங்க. அதில் மக்கள் எடுத்து சாப்பிட்டு கொண்டு வருவாங்க. பெரிய வீதியாக தான் பலம் பெறுது. பெரிய வீதியாக இந்த முறை பெரிய வீதி 175வது. மற்ற காலமாக கவனிச்சபடி வேண்டா கிறிஸ்தவர்கள் மட்டும் இல்லாம நிறைய சைவ மக்களும் வந்து நேர்த்திக்கடன் வச்சு பானிசுகளோ பெரும்பாலான புறசமய மக்கள்லாம் இந்த கோயிலுக்கு வர கூடுதல். அந்தோனியார் அவரோட தான் கூட புதுமை செய்கின்றார். ஆனால் வழியாக புற எடுத்து ஊழாக்களும் புறசமய மக்களும் அதிகம் பெறுவாங்க இந்த அந்தோனியாரிடம். அந்தோனியார் எங்களுக்கு ஒரு சிறப்பான ஒரு தெய்வம். நான் டென்மார்க்லேருந்து வந்தேன். எப்படி இந்த உற்சவங்கள்லாம் அப்படி இருக்கு? நல்ல அழகா இருக்கு, நல்ல சிறப்பாக இருக்கின்றது. கனகால நிற்க மாட்டோம் தானே நாங்கள் வந்து. நான் அதோட 3வது வருஷம் இருந்துருக்கிறோம். 3வது வருஷமா வந்துருக்கிறோம். மக்கள் மற்றது அங்கே இந்த நேரங்கள் இருக்கோம். இங்கே வரைக்கும் நாங்கள் சந்தோஷமா இருக்கோம். நல்ல சந்தோஷம். அமைதியும் அந்தோனியாருடைய மக்கள் பெரும்பான்மையான மக்கள் வந்து வந்திருப்பார்கள். கிட்டத்தட்ட பிரான்ஸ்ல இருந்து ஒரு ஃப்ளைட்ல 75 பேர் கிட்ட வந்தவங்க ஒரு நாள். ஒரு ஃப்ளைட்ல வந்தவங்க. அதோட தனித்தனியாக வந்திருக்கின்றார்கள். கிட்டத்தட்ட இந்த 450-500 சனம் வந்திருக்கின்றார்கள். உறவுகளுக்கு என்ன சொல்றீங்க? எந்த உறவை சொல்றீங்க? எல்லா மக்களுக்கும் இந்த அந்தோனியாரோட எல்லா மக்களும் பக்தியாக வேண்டி அவர் வரத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். இப்போ இடத்த பார்த்தீங்கன்னா உறவுகளும் வந்து புலம்பெயர் தேசத்துலேருந்து வந்துட்டு இந்த ஆலயத்தின் பூச வழிபாட்டை சிறப்பிச்சு கொண்டிருக்கணும். அந்தோனியாரின் தேரானது இப்போ பார்த்தீங்கன்னா கடற்கரை வீதிக்கு வந்து கொண்டு இருக்குது. கடற்கரை வீதியில் கிட்டத்தட்ட ஒரு 5 லட்சத்துக்கு மேற்பட்ட வடி ஆனது கொளுத்தப்படுகின்றது இந்த இடத்துல கூறப்படுகிறது. நாங்கள் அதை பார்ப்பதற்கு செல்ல போன்றோம். நான் 8 வருஷமா வந்தேன். ஆனால் என்னை திருவிழா வந்து நான் 35 வருஷத்துக்கு பிறகு பார்த்தேன். எப்படி வச்சுருவாங்க? சரியான சந்தோஷம். இது எங்களோட பூர்வீக மண். இந்த அந்தோனியார் ஆசீர்வாதம் பெரிய ஒரு சந்தோஷம் எங்களோட ஹோல் ஃபேமிலிக்கு. இப்போ வந்து சிறப்பான ஒரு திருவிழா கலந்து கொண்டீங்க, அதாவது ஜூபிலி கலந்து கொண்டீங்க. எப்படி அதான் சொல்கிறேன், சரியான சந்தோஷமா இருக்கு. 35 வருஷத்துக்கு முறை எப்போ வருவோம்னு எதிர்பார்த்து இந்த ஆசீர்வாதம் எப்போ கிடைக்கும் இன்றைக்கு காலமாக இந்த ஆசீர்வாதம் அதெல்லாம் பூரோட நிறைய உங்களுக்கு அந்த அற்புதமாக நடந்திருக்கு. அற்புதமாக வச்சு போட்டு வந்து விளம்பரத்தில் வந்து பார்த்து கடற்கரை கடற்கரை வீதிக்கானது ரதம் வந்துவிட்டு சென்று கொண்டிருக்கிறது. அந்தோனியாருக்கு பூக்கள் எறியினம். தங்கச்சியார் பூ எடுத்து வந்து சமைக்க கொடுக்குற